இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் விட அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து சொல்ல போகிறோம். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராப்ளம் அவ்வளோதான் கேட்பாங்க. இந்த இந்த ஒரு டாபிக் பொறுத்தளவு ஒரு எலமெண்ட் வந்து இந்த ஃபீல்டில் அல்ஜிபிரிக்கா இல்லையா, ஒரு எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு அந்த எக்ஸ்டென்ஷனோட டிகிரி என்ன, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைரக்டான ப்ராப்ளம்ஸ் தான். அது வந்து சில ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட தொடர்ச்சியை நீங்கள் போயிட்டு ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் படிக்கலாம், காலிஸ் தியரி வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாஸில் அது முழுசும் நம்மளால கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீல்டு தியரியோட பேசிக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நீங்களே கூட படிச்சுக்கலாம். இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபைனைட் ஃபீல்ட்ஸு காலிஸ் தியரிலாம் நீங்கள் அடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எங்கே சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துலையே நிறுத்தி கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனைனா மட்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டை என்ன டிஃபைன் பண்ணுற? எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு ஓகே, ஒரு ஃபீல்டை எப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் என்ன அர்த்தம்? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சம்திங், இது இன்னொரு ஃபீல்டோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இந்த ஃபீல்டு E is an extension field of a field F அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, இந்த ஃபீல்டு வந்து இந்த எஃப்ன்ற ஃபீல்டு சப்செட் ஆஃப் ஈயா இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஈன்ற ஃபீல்டு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்ரேஷன்ன்றது ஈல இருக்க அந்த ஆப்ரேஷனை எஃப்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா தட் இஸ் த ஆப்ரேஷன் டிஃபைன்ட் ஆன் எஃப். Are those of E restricted to F? உதாரணத்துக்கு சொல்லணும்னா சியோட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு Q இஸ் அ ஃபீல்டு. இதோட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு வந்து R. Q is a subset of R. இந்த both are fields. அப்போ Rன்றது Qவோட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு. C அப்படின்றது செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது Rவோட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு. ஆல்சோ Qக்கு இது எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு தான். ஸோ தீஸ் டூ ஆர் ஃபீல்டு அண்ட் Q is subset of C. ஸோ C is a extension field of Q. and F is a ஃபீல்டுனா இந்த Fஓட இப்படி ரெண்டு எலமெண்ட் அட்ஜாயின் பண்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்ன்றத இந்த லெக்சர்ல நம்ம பார்த்துருவோம். அப்படி பண்றோம்னா இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் அட்ஜாயின் பண்ணிருக்கோம்ல எஃப்ஓட, இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து ரெண்டு எலமெண்ட் அட்ஜாயின் பண்றது. ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் ஒய்யோட எக்ஸ்டென்ஷனா இது இருக்கும். எஃப்க்கு இது ரெண்டுமே எக்ஸ்டென்ஷனா இருக்கும். ஸோ த லாட்டிஸ் டயக்ராம் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு டிஃபைன்ட் ஆன் எஃப். எஃப்ல ஸோ இந்த நோஷன்ஸ் வந்து நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு இதுதான். ரெண்டு ஃபீல்டு இருக்கு. ஒரு ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டோட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுன்னு எப்போ சொல்லணும்னா, எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுன்னு சொல்றது சூப்பர் செட்டா இருக்கணும். அண்டு அந்த சப்செட்ல இருக்க அந்த ஃபீல்டோட ஆப்ரேஷன்ன்றது சூப்பர் செட்ல இருக்க அதே ஆப்ரேஷன்ஸ் தான் இங்க ரெஸ்ட்ரிக்டட் ஆன் எஃப்ஆ இருக்கும். இந்த எலமெண்ட்ஸுக்கு அதே ஆப்ரேஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா satisfies field conditions. ஓகேங்களா? ஓகே, there is theorem called Kroneker's theorem. இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபீல்டு இருக்கு உங்ககிட்ட. அந்த ஃபீல்டுல ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறீங்க. it f be a field. இந்த f of x ன்னு ஒரு பாலினாமியல் நீங்க இந்த f of x எடுத்துக்கிறீங்க. நீங்க எடுத்துக்கிட்ட
ஃபீல்டில் இருக்க எலமெண்ட்ஸ் கோஎஃபிஷியன்ஸாக இருக்க மாதிரியான பாலினாமியல்ஸ். இவனும் இந்த செட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சார். கலெக்ஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஹூஸ் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் ஃப்ரம் எஃப். ஓகேங்களா? இந்த எஃப்ன்றது ஃபீல்டாக இருந்ததுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ ரிசல்ட். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணமான்னு தெரியல, இப்படி ரிசல்ட் இருக்குது. இது பிரின்சிபல் ஐடியல் டொமைனாக இருக்கும். பிரின்சிபல் ஐடியல் டொமைன்றது இட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். அந்த இன்டெக்ரல் டொமைன்ல இருக்க ஒரு ஐடியலும் சிங்கிள் எலமெண்டால ஜெனரேட் ஆகும். எவ்ரி ஐடியல் இஸ் ஜெனரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுல நீங்க ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இதில் எடுக்கிறீங்க. இட் இஸ் நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். இப்படி எடுத்தீங்கன்னா இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, then there exists an extension field of f, and இந்த extension field ஒரு element exist ஆகும் such that அந்த எலமெண்ட் வந்து f of x க்கு 0வா இருக்கும். f of alpha is equal to 0ன்னு கிடைக்கும். நீங்க ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அந்த ஃபீல்டுல ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எடுக்கிறீங்கன்னா, இந்த நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு ரூட் இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகும்னு இந்த குரோனக்கர் தியரம் சொல்லுது. ஸோ ப்ரூஃபை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணல. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்றது புரிஞ்சுக்கோங்க. குரோனக்கர் தியரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்க ஓவர் சம் ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்குள்ளேயே அதுக்கான ரூட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களோட எஃப்ன்றது ஆர்னு வச்சுக்கோங்க. ஆர் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். உங்களோட பாலினாமியல் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா அதுக்கான ரூட் வந்து அங்கேயே இருக்கு. எக்ஸ் மைனஸ் 1ன்ற பாலினாமியலோட ரூட் என்ன? இஃப் எக்ஸ் மைனஸ் 1 பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ், இதுதான் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ். இதுல ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 1ஓட ரூட் என்ன? 0 எலமெண்ட், தட் இஸ் 1. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா தட் இஸ் 0. ஸோ 1 பிலாங்ஸ் டு ஆர் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான பாலினாமியலுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கான எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல வந்து திஸ் கேஸ் இஎஃப் ரெண்டுமே வந்து ஆறு தான். ஆனா சப்போஸ் இப்படி ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்க, இப்படி ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல், இதே ஆர் ஆஃப் எக்ஸ்ல எடுக்கிறீங்க, இதுக்கான 0 ஆர்ல இருக்குமா? இந்த பாலினாமியலுக்கு இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா கிடையாது. இதோட பாலினாமியல் வந்து -1ன்னு சொல்லி படிச்சிருக்கோம் நாம. ஸோ கண்டிப்பா இதுல இல்ல, ஆர்ல இல்ல. அப்ப இந்த குரோனக்கர் தியரம் என்ன சொல்லுதுன்னா, தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு, ஆரை கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு ஃபீல்டு கிடைக்கும். அந்த ஃபீல்டுல ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் கிடைக்கும், அது இதுக்கு ரூட்டா இருக்க மாதிரின்னு சொல்லுது. நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே நம்ம இதை படிச்சிருக்கோம். இதோட அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு சின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் சியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, டைரக்டா சி கிடையாது. இதோட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு ஃபைண்ட் பண்ணா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அத சிக்கு ஐசோமர்பிக்கா இருக்குன்னு நம்ம அடுத்து ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த அல்ஜிப்ரிக் பேஸ்ல நம்ம ஃபைண்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு இஸ் நாட் ஈக்குவல் டு சி. சி கிடையாது, அது வேற ஒரு ஃபீல்டு வரும், அதை நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம். அண்ட் அந்த ஃபீல்டு இஸ் ஐசோமார்பிக் டு சியா இருக்கும், அது நம்ம இன்னைக்கு ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகே, இப்ப இந்த விஷயத்தை மட்டும் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். இந்த x2+1 ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இங்க நம்ம எடுக்கும்போது இதுக்கான எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு ஆர் கிடையாது. சம் கேசஸ்ல ஆரே இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு ஆரே கிடைச்சிரும். நம்ம பாலினாமியல் இந்த x-1 ஆர் ரூட்ஸ் வந்து இதுல இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் x² -1 எடுத்துட்டோம்னா அதோட ரூட்ஸ் வந்து +or-1. ஸோ இங்க இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஆர் தான் அகைன். சப்போஸ் ஆர்ல இதுக்கு ரூட் கிடைக்கல, இந்த பாலினாமியலுக்கு ஒரு ரூட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அதை தாண்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு இருக்கும், அதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்றது? ஸோ இப்போ இது கிடைச்சிருக்கு, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ x² + 1ன்றது
we know x square plus 1 is irreducible over right. இது x square plus 1 என்றது is irreducible over r. இது நமக்கு தெரியும். அண்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா ஒரு irreducible பாலினாமியலால ஜெனரேட் பண்ற ஐடியல் is a maximal ideal, right? Maximal ideal of r of x. அண்ட் நமக்கு என்ன தெரியும் இன்னொரு ரிசல்ட் ஒரு இன்டெகிரல் டொமைன் இருக்கு அந்த இன்டெகிரல் டொமைன்ல ஒரு மேக்ஸிமல் ஐடியல் இருக்குன்னு வச்சுங்களேன் இன்டெகிரல் டொமைனா கூட அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல அது ஒரு ஆர் அது வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருந்த போதும் ஆர் ரீகால் இந்த ஒரு ரிசல்ட்டை ரீகால் பண்ணுங்க ஆர் இஸ் கம்யூட்டேட்டிவ் ring with unity. R be a commutative ring with unity. Then R over I is a field if and only if I is a maximal ideal. படிச்சிருக்கீங்க இந்த ஒரு ரிசல்ட் ஓகேவா ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணுங்க we know that r of x வந்து இன்டெகிரல் டொமைனே தெரியும் ஸோ it is a commutative ring with identity அண்ட் இதுல இது ஒரு மேக்ஸிமல் ஐடியல் அப்ப பை திஸ் ரிசல்ட் நம்ம என்ன சொல்லலாம் r of x ஓவர் x ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் a field ரைட் இது ஒரு ஃபீல்டா இருக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்களேன் ஆர்ல இருக்க ஒரு எலமெண்ட்டையும் இப்ப ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எலமெண்ட் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இதுல இருக்க போற எலமெண்ட்ஸ் என்ன ஆர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இதுல இருக்க எலமெண்ட்ஸ் இப்படி தானே இருக்கும் இதோட கோசெட்ஸ் எல்லாம் இதுல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் கோசெட்ஸ் இஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் ரைட் அப்ப ஒரு ஆருக்கும் யூனிக்கா இங்க ஒரு எலமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப ஆர வந்து சப்செட் ஆஃப் இதுவா உங்களால வியூ பண்ண முடியும் சப்செட் இல்லைனாலும் ஐசோமார்பிக் டு சப்செட் ஆஃப் இந்த கோஷன்ட் ஃபீல்டு ஓகே என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா இப்ப இன்க்ளூஷன் மேப் கொடுக்கலான்றேன் ஆர்ல இருந்து ஆர் ஆஃப் எக்ஸ் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1க்கு நீங்க ஒரு இன்க்ளூஷன் மேப் கொடுக்கலாம் பை ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த மேப் இஸ் ஒன் ஹோமோமார்பிசம் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் அப்ப இந்த ஆறுன்றது இஸ் நத்திங் பட் இஸ் ஐசோமார்பிக் டு சம் சப்செட் ஆஃப் ஒன்னு என்னங்க அர்த்தம் so one homomorphism so நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் ரீகால் பண்ணிட்டே இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் கோ த்ரூ பண்ண திருப்பி இஸ் ஒன் ஹோமோமார்பிசம் நீங்க செக் பண்ணி பாருங்க so one homomorphism so by first homomorphism theorem என்ன சொல்லுதுங்க first homomorphism theorem domain by kernel of the homomorphism. This is a quotient group R over kernel of pi is isomorphic to pi of R. அப்படின்னு சொல்லுது இங்க kernel of pi is nothing but singleton 0. Therefore, this is nothing but R isomorphic to pi of R. Pi of R is nothing but is a subset of codomain. Codomain ஓட subset. அப்ப நம்மளோட இந்த ஆறுன்றது இந்த கோடொமைன்ல இருக்க ஒரு சப்செட்டோட ஐசோமார்பிக்கா இருக்கு அப்ப இந்த ஆற இதோட ஒரு சப்செட்டா நீங்க வியூ பண்ண முடியும் ஒரு சப்செட்டுக்கு ஐசோமார்பிசமா இருக்கு அங்க ஒரு ஃபீல்டு கிடைக்கும் அந்த ஃபீல்டுக்கு இந்த ஆர் ஐசோமார்பிசமா இருக்கு சோ அப்ப என்ன சொல்றேன்னா யூ கேன் வியூ this r of x
over x square plus 1 is a extension field of R. Right? R ஓட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் அதை நீங்க பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன சொல்லணும், இந்த குரோனக்கர் தியரத்தை தான் நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு எலமெண்ட் கிடைக்கும் such that அந்த எலமெண்ட் is a root of x square plus 1. இந்த பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்கும்னு நம்ம சொல்ல போறோம். ரைட்? இந்த x square plus 1ன்ற பாலினாமியலுக்கு இந்த ஆரோட ஒரு எக்ஸ்டென்ஷன்ல ரூட் இருக்குன்னு சொல்ல போறோம். அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப r of x over x square plus 1 is the extension field of R. Let இந்த எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. Let alpha is equal to x plus x square plus 1. இந்த xன்றது indeterminate. ஓகேங்களா? இது ஒரு எலமெண்ட் நினைச்சுக்கோங்க. இட்ஸ் indeterminate. பாலினாமியலுக்கு indeterminate இருக்குல்ல, அந்த x அந்த வேரியபிள் தான் இது. அப்ப இது பாருங்க, இதுல இருந்து இதை அப்சர்வ் பண்ணுங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது என்ன? ஆல்பா ஸ்கொயர்ன்றது தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஐடியல் ஜெனரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இங்க எப்படி மல்டிபிளிகேஷன் டிஃபைன் ஆயிருக்கும்? ஏ பிளஸ், இதை நான் ஐன்னு டினோட் பண்றேன் இப்போதைக்கு, ரொம்ப பெருசா எழுதக்கூடாதுன்ற இந்த ஒரு கோசெட்ஸ்ல ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஏ பிளஸ் ஐ பிளஸ் பி பிளஸ் ஐன்னு இருந்தா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பிளஸ் ஐ. இப்படிதான் ப்ராடக்ட் டிஃபைன் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆல்பா ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ரைட்? இது ஐயா கன்சிடர் பண்ணுங்க. இட்ஸ் ஐடியல். ரைட்? தென் 1ன்றது in r of xல 1ன்றது எப்படி நம்ம வியூ பண்ணுவோம்? r வந்து r பிளஸ் ஐடியல் ஜெனரேட்டட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பார்க்குறோம். அப்போ 1ன்றது இஸ் நத்திங் பட் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 in r of x. So this is equal to x square plus 1. Addition அங்க எப்படி டிஃபைன் பண்ணிருப்போம்னா a plus i plus b ன்னு இருந்ததுன்னா then a plus b plus i ன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். Therefore x square plus 1 plus ideal. இப்படிதான் கோஷன் ஃபீல்ட்ல வந்து addition டிஃபைன் ஆகும். So this is equal to nothing but x square plus 1 இருக்கு. It is ideal. So the x square plus 1 will observe to this ideal. So this is equal to 0 plus x square plus 1. The cosets definition படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் why this is equal to 0 ன்னு சொல்லிட்டு. அங்க என்ன பண்ணிருப்போம்? a plus i equal to b plus i if and only if a minus b belongs to i. Right? இங்க என்ன சொல்லிருக்கு? இப்ப இங்க x square plus 1. So இந்த ஐடியல் நான் i நீங்க டினோட் பண்றேன். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? this is equal to 0 plus i ன்னு சொல்லிருக்கோம், which means x is இது if and only if. So if and only if x square plus 1 minus 0 belongs to i. Right? x square plus 1 belongs to i na, then this can be written as x square plus 1 i is equal to 0 plus i ன்னு எழுத முடியும். இங்க பாருங்க x square plus 1ன்றது இந்த ஐடியலுக்குள்ள இருக்கு because it's a ideal generated by x square plus 1 element. Therefore this is equal to this நம்ம எழுதலாம். அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆல்பான்ற இந்த எலிமெண்ட் ஆல்பா satisfies x square plus 1 இந்த பாலினாமியலை satisfy பண்ணுது. So இந்த r of x divided by ideal generated by x square plus 1 ன்றது is the extension field of f. Right? So நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த குரோனக்கர் தியரத்தை அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வழியா அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஒரு பாலினாமியல் நீங்க ஒரு ஓவர் சம் ஃபீல்ட் எடுக்கிறீங்கன்னா then there exists a extension field. ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு நமக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுல அந்த பாலினாமியலுக்கான 0 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். when அந்த பாலினாமியலுக்கு 0 நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா then extension field is nothing but அதே ஃபீல்டு. சப்போஸ் இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம்.
எப்படி அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதை நம்ம சொல்றோம். we shall identify, இதை நம்ம பின்னாடி பண்ணுவோம். identify r of x in the extension field r of x or x square plus 1 is isomorphic to set of complex numbers. so இது எக்ஸ்டென்ஷன்ன்றது நமக்கு தெரியும். ஆனா இங்க என்ன எம்பசைஸ் பண்ண ட்ரை பண்றோம்னா, this is not only the extension field of r. ஆருக்கு இது மட்டும் தான் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் இல்ல. when x square plus 1ன்ற அந்த பாலினாமியல் எடுக்கும்போது கிடைக்கிற எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் c அப்படின்றது கிடையாது. c தவிர வேற ஃபீல்ட்ஸும் இருக்கு. that is isomorphic to c இருக்கும். so நேச்சுரலா எப்படி இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்றத இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? so next, what is algebraic numbers? algebraic element பத்தி பார்க்க போறோம். algebraic numbers படிச்சிருப்போம் காம்ப்ளெக்ஸ் படிக்கும்போது. so now I define algebraic elements. so இப்படி எழுதுறேன்னா புரிஞ்சுக்கோங்க, is extension field of f. அந்த இந்த நோட்டேஷன் நான் கொடுக்கறத வச்சுக்கோங்க. இந்த நோட்டேஷன் கொடுத்தா is extension field of f. now alpha is an element of E. is called algebraic over if f of alpha equal to 0 for some f of x from capital F of x. if the element alpha is not algebraic, then we call this element as transcendental element. It's algebraic over f, then alpha is transcendental element. transcendental element over f. okay, if E is a extension field of f, then an element from extension field is called algebraic over field f. எப்ப there is some polynomials over f such that alpha is 0 of the polynomial. அப்படி இருந்ததுன்னா அந்த ஆல்பாவை நம்ம அல்ஜிப்ரிக் எலமெண்ட் ஓவர் எஃப்னு சொல்றோம். இப்படி பாலினாமியல நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலனா தென் ஆல்பா இஸ் டிரான்சென்டென்டல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போமே. கன்சிடர் இதை கன்சிடர் பண்ணுவோம். Q is a Q ஓட எக்ஸ்டென்ஷன் R, R ஓட எக்ஸ்டென்ஷன் C. இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. Now consider the polynomial x square minus 2 belongs to Q. Okay, இப்படி வரக்கூடாது, எலமெண்ட் வழியாக தான் வரணும். சாரி. ஓகே, நான் இப்போ ஸ்கொயர் ரூட்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். திஸ் இஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆர். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, வெதர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் Q. சொல்லுங்க, இது அல்ஜிப்ரிக் ஓவர் Qவா? அல்ஜிப்ரிக் ஓவர் Q. இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு that is algebraic over Q1 கேட்டிருக்கேன். அப்ப இது algebraic over Q அப்படின்னு நம்ம சொல்லணும்னா we should find a polynomial from Q of x. Q of x ஒரு பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணோம். அந்த பாலினாமியலுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்ன்றது ரூட்டா இருக்கணும். அப்படி ஒரு பாலினாமியல் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா we can say square root of 2 is algebraic over Q.
right? So என்ன பாலினாமியல் இது? ஸோ இது எந்த பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்கும்? ஸோ இந்த மாதிரி எலமெண்ட் கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து எந்த பாலினாமியலுக்கு அது ரூட்டா இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்னு வச்சுக்கோங்க. தென் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2, ரைட்? This implies alpha square minus 2 is equal to 0. Then alpha is root of this polynomial. That is, alpha is root of x square minus 2 என்ற பாலினாமியலுக்கு இது 0வா இருக்கும், ரைட்? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்ற இந்த பாலினாமியல் எந்த இந்த எலமெண்ட் வந்து எந்த பாலினாமியலுக்கு 0 இருக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் 2 என்ற பாலினாமியலுக்கு 0 இருக்கும். இது வந்து எலமெண்ட் ஆஃப் q of x, ரைட்? q of x ல இருக்க ஒரு எலமெண்ட் தானே அது. ஸோ ஆல்பா இஸ் அல்ஜிபிரிக் ஓவர் q. ரைட்? அல்ஜிபிரிக் ஓவர் ஆரான்னு சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் அல்ஜிபிரிக் ஓவர் ஆரா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். ட்ரை பண்ணுங்க. ஒரு எலமெண்ட் ஸ்கொயர் ரூட்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. இது அல்ஜிபிரிக் ஓவர் ஆரான்றத நான் இப்ப கேட்டிருக்கேன். ஸோ நடுவில் உங்களுக்கு எங்க புரியலனாலும் கேளுங்க. இது ஃபுல்லா நடத்தணுன்ற அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் புரியணும், இந்த டெஃபினேஷன்ஸ் புரியணும். அப்பதான் நம்ம மேற்கொண்டு இருக்க தீரங்களை படிக்க முடியும். எஸ் சார், அல்ஜிபிரிக் ஓவர் ஆர். அல்ஜிபிரிக் ஓவர் ஆர். ஓகே, எந்த பாலினாமியல்? ஆர் ஆஃப் எக்ஸ்ல இது அல்ஜிபிரிக் ஓவர் ஆர்னு சொல்லணும்னா ஆர் ஆஃப் எக்ஸ்ல நீங்க பாலினாமியல்ஸை ஃபைண்ட் பண்ணணும். என்ன அந்த பாலினாமியல்ஸ்? ஒரு பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணிட்டாலே போதும். சார் இதே பாலினாமியல் சொல்லலாம். எஸ், இதே பாலினாமியல் சொல்லலாம். x ஸ்கொயர் மைனஸ் 2 என்ற பாலினாமியல் ஆல்சோ என்ன ஆர் ஆஃப் எக்ஸ் இதுலயே இருக்கும். அது இல்லைன்னா x மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதை கூட நீங்க சொல்லலாம். இந்த பாலினாமியலும் ஆர் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாலினாமியலுக்குமே ஸ்கொயர் ரூட்ன்றது ரூட் தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ன்றதும் ஆர் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்றதும் ஆர் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும். therefore there are polynomials whose 0 is square root of 2 கிடைக்குதுல நமக்கு ஆர் ஆஃப் எக்ஸ்ல. therefore square root of 2 is algebraic over r. இப்ப நீங்க ஒரு எலமெண்ட் எனி எலமெண்ட் alpha belongs to some field எடுக்கிறீங்களா, then trivially alpha is algebraic over அந்த ஃபீல்டு. ஏன் இது எந்த பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்கும்? பிகாஸ் alpha is 0 of x minus alpha. இந்த பாலினாமியல் is belongs to f of x, right? கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, 1 and alpha தான் இருக்கு. alpha is an element of f னு படிச்சிருக்கோம், and 1 is a element of the field. so இந்த பாலினாமியல் belongs to f of x. then நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணா alpha is algebraic over f னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஃபீல்டுல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே அந்த ஃபீல்டுக்கு அல்ஜிபிரிக் எலமெண்ட்ஸா இருக்கும். அந்த சோ அதனாலதான் இந்த டெஃபினேஷனை டிஃபைன் பண்ணும்போது எலமெண்ட்டை எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. அதே ஃபீல்டு இந்த ஃபீல்டு எஃப்ல இருக்குன்னா தட் இஸ் ட்ரிவியலி அல்ஜிபிரிக். சோ அந்த எலமெண்ட் எஃப்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு இப்படி பாலினாமியல்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றது நீங்க செக் பண்ணணும். கிடைச்சதுன்னா அந்த எலமெண்ட் வந்து அல்ஜிபிரிக் எலமெண்டா இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இல்லாத பட்சத்துல இந்த பாலினாமியல் இந்த எலமெண்ட்டை நம்ம டிரான்சென்டென்டல் எலமெண்ட் சொல்லுவோம், ரைட்? ஓகே ஓகே, டிரான்சென்டென்டல் எலமெண்ட்டுக்கு சில எக்ஸாம்பிள், ஆனா அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கல, அது கொஞ்சம் ஹார்டரா இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க தேடி பாருங்க. ஸோ பை, ஸோ இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸ்லாம் வந்து ஆர் டிரான்சென்டென்டல்
ஓவர் செட் ஆஃப் ரேஷனல்ஸ். இதை ஜீரோ பண்ற மாதிரியான பாலினாமியல்ஸ் வந்து கியூல இருக்காது. கியூ ஆஃப் எக்ஸ்ல பாலினாமியல்ஸ் இருக்காது. இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பாலினாமியல்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன். இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. பை அண்ட் இ ஆர் டிரான்சென்டென்டல்ஸ் ஓவர் கியூ. இப்ப அடுத்து நான் கேட்கிறேன், ஆர் பை அண்ட் இ ஆர் டிரான்சென்டென்டல் ஓவர் ஆர். சொல்லுங்க, இது நடக்குமா? பை அண்ட் இ ஆர் டிரான்சென்டென்டல் ஓவர் ஆர் சொல்லுங்க. நடக்குது. டிரான்சென்டென்டல்ங்களா? நோ சார். டிரான்சென்டென்டல் கிடையாது. பிகாஸ் இது சாட்டிஸ்ஃபைஸ் எக்ஸ் மைனஸ் பை அண்ட் எக்ஸ் மைனஸ் சி. இந்த பாலினாமியல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த பாலினாமியல்ஸ்க்கு இது ஜீரோவா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பாலினாமியல்ஸ் ஃப்ரம் ஆர் ஆஃப் எக்ஸ். பட் இந்த பாலினாமியல்ஸ்லாம் நாட் அ பாலினாமியல் ஓவர் கியூல இருக்க பாலினாமியல் இல்லை. ஸோ பை அண்ட் இ ஆர் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இது அங்க டிரான்சென்டென்டல் எலமெண்ட்ஸா இருக்கு. பிகாஸ் இந்த பாலினாமியல்ஸ்லாம் நாட் தேர் இன் கியூ ஆஃப் எக்ஸ். பட் இந்த பாலினாமியல்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த பாலினாமியல்ஸ்க்கு பை அண்ட் ஜீரோலாம் வந்து ஜீரோஸா இருக்கு. தேர்ஃபோர் பை அண்ட் இ ஆர் அல்ஜிப்ரிக் ஓவர் ஆர். ரைட்? சரிங்க, அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்க. So this square root of 1 plus square root of 3 is algebraic over Q. சொல்லுங்க, இது algebraic over Q ன்னு சொல்லுங்க. ஒரு 30 செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. algebraic over Q நீங்க சொல்லணும்னா you know that இது வந்து not an element of Q ன்னு உங்களுக்கு தெரியும். Qல இருக்க எலமெண்டா இருந்தா இட்ஸ் algebraic, right? ஸ்கொயர் ரூட் வருது, இட்ஸ் irrational number. So இந்த irrational number இட்ஸ் element of R. இது algebraic over Q ன்னு கேட்டிருக்கோம். algebraic over Q நீங்க சொல்லணும்னா you have to find a polynomial over Q which satisfies this number. இந்த நம்பரை அங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஜீரோ ஆகணும். அப்படி ஒரு பாலினாமியல் ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஸோ இது எந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இந்த எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் தெரிஞ்சதுன்னா அந்த எலமெண்ட்ல இருந்து நம்ம இந்த பாலினாமியலை டெரைவ் பண்ணலாம். ஸ்மாலஸ்ட் பாலினாமியல்ஸ் which satisfies this number. So let's take this element as alpha. Alpha is equal to square root of 1 plus square root of 3. Take square root on both sides. You get alpha square is equal to 1 plus root 3 whole square. So ஸ்கொயர் எடுப்பீங்க, அந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். So then alpha square minus 1 is equal to square root of 3. So take square root on both sides again. We get alpha square minus 1 the whole square is equal to 3. So this is nothing but alpha square minus alpha power 4. Right? Square root. Sir, alpha power 4 sir. So alpha square plus 1 equal to 3. This is alpha power 4 minus 2 alpha square. So 3 in the pakkam. So that is minus 2 is equal to 0. So alpha satisfies this polynomial. So square root of 1 plus square root of 3 is a 0 of x power 4 minus 2x square minus 2. இந்த பாலினாமியலுக்கு இது 0 இருக்கு. அதுதானே பண்ணிருக்கோம். when இது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 ஆகுது. நம்ம இதுதான் ஆல்பான்னு டினோட் பண்ணிருக்கோம். இந்த ஆல்பாவை கொண்டு வந்து இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா that is alpha power 4 minus 2 alpha square minus 2 that is equal to 0 ன்னு சொல்லிருக்கோம் நம்ம. சோ அப்ப இந்த பாலினாமியல் ஓவர் Q-ஆ? Is this polynomial over Q? இது ஓவர் Q-ஆன்னு சொல்லணும்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் rational numbers ன்னு சொல்லுங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 is rational,
-2, so -2 is a rational number, so this is a polynomial over q. அப்ப qல இருக்க ஒரு பாலினாமியல் q of xல இருக்க ஒரு பாலினாமியல இந்த எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore square root of 1 plus square root of 3 is a algebraic element over q, right? Okay, ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. நம்ம இதுவரை சொன்னதை ரீகால் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து வேற ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம், வேற ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆக போறோம். ஸோ அப்போ அல்ஜிபிரிக் எலமெண்ட் டிரான்சென்டென்டல் எலமெண்ட்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரா, ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியுதுன்றது மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரு நிமிஷம் பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், இதுல நம்ம இப்ப சொல்ற ஏதாவது டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியலனாலும் நீங்க கேட்கலாம். அடுத்து இந்த ஒரு தேரம், let A be an extension field of f. f ஓட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு. இப்ப ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். from the extension field alpha is an element of E. Then define a homomorphism pi alpha from f of x to the extension field E. ஒரு homomorphism define பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றேன்னா, you see that f of x என்றது பாலினாமியல்ஸ் ஓவர் f. ஸோ அங்க கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ் டேர்ம் இன்வால்வ் ஆகாத பாலினாமியல்ஸ் இருக்கும், தென் டிடர்மினன்ட் எக்ஸ் எல்லாம் இருக்க மாதிரியான பாலினாமியல்ஸ் இருக்கும், ஸோ நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் இருக்கும். அண்ட் ஹோமோமார்பிசத்தை எப்படி டிஃபைன் பண்றேன்னா, பை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா. எக்ஸை வந்து ஆல்பாக்கு மேப் பண்றேன். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குல்ல, பை ஆஃப் ஆல்பா of A is equal to A, where A is an element of F. Fல இருக்க அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்க்கே மேப் பண்ணிடுறேன். எக்ஸுக்கு பதிலா ஆல்பா சப்ஸ்டிட் பண்ண போறேன். தென் இந்த இமேஜ் பிலாங்ஸ் டு த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட், ரைட்? இங்க எப்படி இருக்கும், இதுல இருக்கிறதுனா, ஸோ இதுல ஒரு பாலினாமியல் இருக்கேன் f of x அப்படின்னு, இதுல ஒரு பாலினாமியல் இருக்கேன். தென் தட் இஸ் x power n பவர் an x power n up to a0, இப்படிதான் அங்க இருக்கும். நான் இப்ப இந்த பை ஆஃப் ஆல்பா இந்த ஹோமோமார்பிசத்துல இதை அப்ளை பண்ணா, இது இந்த f of x ஓட என்னங்க சார் உங்க பிரசன்டேஷன் ஆஃப் ஆயிருச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சுங்களா? சரிங்க.
பாருங்க, இந்த இதுல ஒரு பாலினாமியல் இருக்குன்னா இந்த மேப் என்ன பண்ணுதுன்னா பை ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எங்க மேப் ஆகும்னா ஏஎன்கே மேப் ஆகும். ஸோ this goes to constant terms, going to constant terms, and இந்த இன்டிடெர்மினன்ட் வந்து எக்ஸ்ன்றது ஆல்பா பவர் என்ன ஆயிடும். ஸோ இந்த பாலினாமியல் இந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும். ஸோ அண்ட் இந்த ஏஎன்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எலமெண்ட் ஆஃப் எஃப், தேர்ஃபோர் அதெல்லாம் எலமெண்ட் ஆஃப் இ ஆல்சோ. அதே மாதிரி இந்த ஆல்பா இஸ் எலமெண்ட் ஆஃப் இன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ யூ கேன் சி இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க இந்த எலமெண்ட் இஸ் எலமெண்ட் ஆஃப் இ, ரைட். இந்த இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இதுல இருக்க ஒரு ஒரு பாலினாமியிலும் ஈல இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுது, ரைட். இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசமா இருக்கும், ரைட். இது இப்போதைக்கு பிலீவ் பண்ணுங்க, இது ஒரு ஹோமோமார்பிசமா இருக்கும். இப்ப இது ஒரு ஹோமோமார்பிசம். சப்போஸ் இந்த ஹோமோமார்பிசம் இருக்கு, சப்போஸ் ஆல்பா இஸ் டிரான்சென்டென்டல் அப்படின்னு என்னங்க ஆகும்? ஆல்பா டிரான்சென்டென்டல்னா என்ன அர்த்தம்? there is no polynomial from f of x whose zero is alpha, right. அப்படின்னா எந்த ஒரு பாலினாமியலுக்கும் இந்த ஆல்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஜீரோ ஆகாது. அப்ப கெர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம் இஸ் சிங்கிள்டன் ஜீரோ, ரைட். எந்த ஒரு பாலினாமியலுக்கும் இந்த ஆல்பா வந்து ஜீரோவா இருக்காது. ஏன்னா நம்ம இந்த ஆல்பா வந்து டிரான்சென்டென்டல் எலமெண்ட் எடுத்திருக்கோம். அப்ப கெர்னல் ஆஃப் பை இஸ் சிங்கிள்டன் ஜீரோ, தட் இஸ் பை ஆஃப் ஆல்பா இஸ் 1 1. இந்த அப்சர்வேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்பா இஸ் டிரான்சென்டென்டல் if and only if இந்த வேவும் வரும். கெர்னல் ஆஃப் பை இஸ் சிங்கிள்டன் ஜீரோனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு பாலினாமியலுக்கும் இந்த ஆல்பா ஜீரோவா இல்லை அப்படின்னா இந்த ஆல்பா வந்து டிரான்சென்டென்டலா இருக்கும். ஸோ இது டூ வே இஸ் பாசிபிள். தேர்ஃபோர் கெர்னல் ஆஃப் பை இஸ் சிங்கிள்டன் ஜீரோ, தட் இஸ் நத்திங் பட் பை ஆஃப் ஆல்பா இஸ் 1 1. ஸோ இந்த அப்சர்வேஷனை பின்னாடி யூஸ் பண்ண போறோம். இப்படி ஒரு ஹோமோமார்பிசம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இ வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் எஃப்னு எடுத்துட்டோம்னா ஈல இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் இப்படி ஒரு ஹோமோமார்பிசம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இந்த ஹோமோமார்பிசத்தை எவாலுவேஷன் மேப்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஹோமோமார்பிசம் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஆல்பா இஸ் அ டிரான்சென்டென்டல்னா அந்த ஹோமோமார்பிசம் ஒன்னொன்னா இருக்கு. சப்போஸ் ஆல்பா இஸ் அல்ஜிப்ரிக் அப்படின்னு என்ன ஆகுங்க? ஆல்பா இஸ் அல்ஜிப்ரிக்னா கெர்னல் பத்தி என்ன சொல்ல முடியும்? தென் கெர்னல் ஆஃப் பை is not equal to singleton zero, right. அட்லீஸ்ட் ஒரு பாலினாமியலாவது கிடைக்கும் f of x ல. அந்த பாலினாமியலுக்கு ஆல்பா வந்து ஜீரோவா இருக்க மாதிரி ஆல்பா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஜீரோ ஆகும். தென் அந்த பாலினாமியல் will belongs to kernel of pi of alpha, கரெக்ட்டுங்களா? அப்ப ஆல்பா அல்ஜிப்ரிக்கா இருந்ததுன்னா இந்த kernel of pi of alphaன்றது ட்ரிவியல் ரிங்கா இருக்காது, இந்த ட்ரிவியல் செட்டா இருக்காது, சிங்கிள்டன் ஜீரோவா இருக்காது. தட் இஸ் ஈக்குவல் டு அட்லீஸ்ட் அங்க ஒரு பாலினாமியலா இருக்கும். அல்ஜிப்ரானா there exists some f of x such that f of alpha is equal to 0. அந்த f of x kernel of pi of alpha ல இருக்கும். நம்ம kernel of pi of alpha is ideal சொல்லி படிச்சிருக்கோம். kernel of homomorphism is ideal, ரைட். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ப்ரூஃப் இஸ் சிம்பிள். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐடியலா இருக்கும். அண்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இஸ் அ பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அப்படின்னு சொல்லி
இந்த கிளாஸோட ஆரம்பத்துல ரீகால் பண்ணேன். இது ஒரு பிரின்சிபல் ஐடியல் டொமைன். பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னா இதுல இருக்க ஒரு ஐடியலும் ஜெனரேட்டட் பை சிங்கிள் எலமெண்டால ஜெனரேட் ஆகும். ஸோ சின்ஸ் f of x is PID, kernel of pi is generated by single element. அங்க f of x ன்றதுலாம் field of polynomials, sorry, integral domain of polynomials. அங்க இருக்க எலமெண்ட்ஸ்லாம் பாலினாமியல்ஸ். அப்ப ஒரே ஒரு பாலினாமியல் ஜெனரேட் ஆகும். It call p of x. It is generated by p of x. And also ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணிக்கங்க. Kernel of pi over r of x is what? Is isomorphic to okay. அதை இப்ப லீவ் பண்ணுவோம். Kernel of pi is generated by single element, single polynomial ஜெனரேட் ஆகும், ரைட்? அந்த பாலினாமியல p of x ன்னு நம்ம கால் பண்ணோம். ஓகே. ஓகே, இந்த p of x வந்து இதுக்கான ஆர்குமெண்ட் வந்து சாரி இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த p of x வந்து irreducible பாலினாமியலா இருக்கு. ஸோ எதனால? ஓகே, இப்போதைக்கு அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. this p of x is irreducible. It is a irreducible polynomial, right? ஓகே, அந்த ஆர்குமெண்ட் வந்து நான் இப்ப சொல்லல, இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இந்த ஒரு எவாலுவேஷன் மேப் நம்மளால டிஃபைன் பண்ண முடியுது. when இந்த எலமெண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் எடுத்துக்கிட்ட எலமெண்ட் வந்து டிரான்சென்டென்டலா இருந்ததுன்னா அந்த எவாலுவேஷன் மேப் வந்து 1-1 இருக்கும். சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் எடுத்துக்கிட்ட அந்த எலமெண்ட் வந்து அல்ஜிபிரிக்கா இருந்ததுன்னா there is a irreducible polynomial which generates some ideal. ஓகேங்களா? இந்த ஐடியல்ன்றது is nothing but kernel of pi ன்றது is collection of f of x from capital F of x such that f of alpha is equal to 0. இப்படி இருக்க ஒரு ஐடியல ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு irreducible polynomial நமக்கு கிடைக்கும். இந்த தீரத்துல இதுதான் நம்ம அப்சர்வ் பண்றோம். இதுல இருந்து நான் அடுத்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்க போறோம். என்ன டெஃபினேஷன்? It's an extension field of f. சார் முன்னாடி தியரத்தின் ஒருக்கா ரீகால் பண்ணுங்க சார். ஓகேங்க. அதாவது இந்த தியரத்துல என்ன சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். E is an extension field of f ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஹோமோமார்பிசம் f of x ல இருந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு ஈக்கு டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, அந்த இன்டிடெர்மினன்ட்டை ஆல்பாக்கு மேப் பண்ணும். அதுல இருக்க அந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருக்குல்ல, ஃபீல்ட் ஆஃப் எஃப், எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப், அதை வந்து அதே எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணும். ஓகேங்களா? எலமெண்ட் ஆஃப் எஃப் அதே எலமெண்டா மேப் பண்ணும். இந்த இன்டிடெர்மினன்ட்டை ஆல்பான்னு மேப் பண்ணும். அப்படின்னா ஒரு ஹோமோமார்பிசத்தை, சரி, இதுல இருக்க ஒரு பாலினாமியில இந்த ஹோமோமார்பிசம் எங்க மேப் ஆகணும்னா எலமெண்ட் ஆஃப் ஈக்கு போகும். அதுதான் இங்க இந்த பக்கம் எழுதி அப்சர்வ் பண்ணிருக்கோம். சோ இது ஒரு ஹோமோமார்பிசம்ன்றது இப்போதைக்கு பிலீவ் பண்ணுங்க. இட் ஃபார்ம்ஸ் ஹோமோமார்பிசம் அண்ட் இதை நம்ம எவாலுவேஷன் மேப்னு கூட சொல்லுவோம். அண்ட் இந்த ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண பின்னாடி என்ன நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா, சப்போஸ் இந்த ஆல்பா டிரான்சென்டென்டல் எலமெண்டா இருந்ததுன்னா, டிரான்சென்டென்டல் எலமெண்ட்னா என்ன? இந்த f of x ல இருக்க எந்த பாலினாமியலுக்கும் அது ஜீரோவா இருக்காது. எந்த ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கும் அது ஜீரோவா இருக்காது. அப்ப
எந்த பாலினாமியலுக்கு நீங்க ஆல்பா சப்ஸ்டிட் பண்ணா 0 போகும். எந்த பாலினாமியல வந்து இந்த ஹோமோமார்பிசம் வந்து 0க்கு மேப் பண்ணும்? 0 பாலினாமியல மட்டும்தான் 0க்கு மேப் பண்ணும். பை ஆஃப் ஆல்பா ஆஃப் 0 is எலமெண்ட் ஆஃப் f, தென் அது 0க்கு மேப் ஆகும். ஆனா அதை தவிர நான் ஜீரோ பாலினாமியல்ஸ் எதுவுமே 0க்கு மேப் ஆகாது when alpha is transcendental. அப்ப kernel of pi is singleton 0வா இருக்கும். so alpha is a transcendentalனா இந்த evaluation homomorphism is one-on homomorphism. இது one-on homomorphism இருந்ததுன்னா there is no kernelல வந்து there is no non-zero polynomial. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாலினாமியலுக்கு ஆல்பா இஸ் நாட் a zero. அப்ப ஆல்பா 0வா இருக்க மாதிரி எந்த பாலினாமியலும் அந்த கர்னல்ல இருக்காது. that means alpha is transcendental. so இந்த அப்சர்வ் பண்றோம் alpha is transcendental if and only if the homomorphism pi of alpha is 1 1. suppose the alpha is algebraic na then kernel வந்து is not equal to singleton 0. there is some polynomial non-constant polynomial in kernel of pi. kernel of pi ல 0 தவிர வேற ஒரு பாலினாமியல் இருக்கும். since alpha is algebraic நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது if and only if தான். சப்போஸ் இங்க kernel of pi ல நான் ஜீரோ பாலினாமியல் ஒன்று இருந்துட்டா கூட என்ன அர்த்தப்படும்? அதுக்கு அந்த பாலினாமியலுக்கு ஆல்பான்றது 0வா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆல்பான்றது 0வா இருக்கு ஏதோ ஒரு பாலினாமியல் ஃப்ரம் f of xல. அப்ப ஆல்பா இஸ் அல்ஜிப்ரிக்னு சொல்லிடலாம். சோ இது ஆல்சோ இந்த ரிசல்ட் கூட if and only if தான். ஓகே, இதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம். இந்த எவாலுவேஷன் மேப் இந்த ஆல்பா வந்து அல்ஜிபிரிக்கா இருக்கும்போது அதுக்கான எவாலுவேஷன் மேப் எப்படி இருக்கு, டிரான்சென்டென்டலா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஸோ அல்ஜிபிரிக்கா இருக்கும்போது இந்த கெர்னல் ஆஃப் பை வந்து நான் ட்ரிவியலா இருக்கும். அப்ப நான் ட்ரிவியலா இருந்ததுன்னா அதை ஏதோ ஒரு பாலினாமியல் ஜெனரேட் பண்ணும், ரைட்? ஏன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது பிரின்சிபல் ஐடியல் டொமைன், இட் இஸ் ஜெனரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட். ஸோ சிங்கிள் பாலினாமியல் ஜெனரேட் ஆகும் அண்ட் அந்த பாலினாமியல் இர்ரெடியூசிபிளா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த அப்சர்வேஷன்ல இருந்து இந்த ஒரு டெஃபினேஷன் நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொன்ன, இப்ப ஈன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு எடுத்துக்கிறோம், எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் எஃப் எடுத்துக்கிறோம் அண்ட் ஆல்பா இஸ் an element ஆஃப் இ. ஓகேங்களா? ஈல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், பி அல்ஜிப்ரிக் ஓவர் எஃப், ஒரு அல்ஜிப்ரிக் எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ரைட்? அல்ஜிப்ரிக் எலமெண்ட் எடுத்தா என்னங்க ஆகும்? அல்ஜிப்ரிக் எலமெண்ட் ஓவர் எஃப். போன டெஃபினேஷன்ல போன தீரத்துல நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம். அது அல்ஜிப்ரிக்கா இருந்ததுன்னா கெர்னல் வந்து நான் ட்ரிவியலா இருக்கும். ஸோ ஒரு பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த கெர்னலை ஜெனரேட் பண்ற மாதிரி, ரைட்? யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அங்க எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த யூனிக் பாலினாமியலை வந்து நாம இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஆஃப் ஆல்பா அப்படின்னு அந்த டேர்ம் சொல்லி சொல்றோம். இந்த ஆல்பாவோட இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் சொல்லிட்டு மோனிக் பாலினாமியல் p of x having the property the above theorem. Is the irreducible polynomial alpha over f. நம்ம எப்படி வந்து irreducible பாலினாமியல்ஸ்லாம் பேசும்போது ஓவர் எந்த ஃபீல்டுன்னு பேசுறோமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த irreducible பாலினாமியல் ஆஃப் ஆல்பான்றதும் ஓவர் எந்த ஃபீல்டுன்றது முக்கியம். அதே போலதான் அல்ஜிப்ரிக் எலமெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணும்போதும் அல்ஜிப்ரிக் ஓவர் எந்த ஃபீல்டுன்றது முக்கியம். வெறுமனே அல்ஜிப்ரிக் எலமெண்ட்னு ஒண்ணு கிடையாது, அல்ஜிப்ரிக் ஓவர் ஃபீல்டு. அதுக்குதான் உதாரணம் நம்ம என்ன பார்த்தோம்னா பை ஈன்ற எலமெண்ட் எல்லாம் அல்ஜிப்ரிக் ஓவர் ஆரா இருக்கும், பட் பை ஈலாம் நாட் அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ, தட் இஸ் டிரான்சென்டென்டல்.
அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அல்ஜிப்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் ஓவர் ஃபீல்டு, ஓவர் எந்த ஃபீல்டுன்னு கேட்கறது தான் கரெக்டாக இருக்கும். அதே போல தான் இந்த irreducible பாலினாமியல் ஆஃப் ஆல்ஃபான்றதும் ஓவர் எந்த ஃபீல்டுன்றதும் முக்கியம், ரைட்? ஓவர் எஃப். அண்ட் இது எப்படி டினோட் பண்றோம்னா, அண்ட் இட் வில் பி டினோட்டட் as irreducible of alpha over f. இந்த நோஷன்ல டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் த டிகிரி, so degree of this irreducible polynomial is nothing but degree of the degree of இந்த irreducible polynomial இருக்குல்ல, is the degree of algebraic number, degree of alpha over f. இந்த algebraic number ஓட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா we have to find this irreducible polynomial. அப்புறம் அந்த irreducible ஓட polynomial தான் இந்த algebraic number ஓட டிகிரி over the field f, right? So examples பார்ப்போம் இந்த definition புரிஞ்சுக்க. Example, ஓகே. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஓவர் q? இப்படி கேள்வி கேட்கலாம். கேட்டால் என்ன பண்ணணும்? வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் எலமெண்ட் ஓவர் q? ஸோ டிகிரி கேட்குறாங்கன்னா முதல்ல அது அல்ஜிப்ரிக் எலமெண்ட்டாக இருக்கணும். அல்ஜிப்ரிக் எலமெண்ட்டாக இருந்தால் தான் டிகிரி பார்ப்போம். டிரான்சென்டென்டல் எலமெண்ட்டுக்கு நம்ம டிகிரி ஃபைண்ட் பண்ணுறது இல்லை. அல்ஜிப்ரிக் எலமெண்ட்டாக இருந்தால் தான் அந்த irreducible பாலினாமியல் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட டிகிரி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பாலினாமியலோட, சரி இந்த எலமெண்டோட டிகிரி சொல்லுங்க பார்ப்போம். ஹவு டு ஃபைண்ட் திஸ்? சார் ஆல்ஃபா ஈக்குவல் டு √2 எடுத்துக்கிறோம் சார். எஸ். ஸோ அதாவது இதை சாட்டிஸ்ஃபை பண்ற, ரைட் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு முறை நான் அதை மற்றவங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, இந்த நம்ம எந்த பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணோம்னா, இந்த கர்னல்ன்றது இஸ் நத்திங் பட் அனிகுலேட்டிங் பாலினாமியல்ஸ். இந்த ஆல்ஃபாவை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஜீரோக்கு போற பாலினாமியல்ஸ் எடுத்துப்போம். அதுல இருக்க மினிமல் டிகிரி பாலினாமியல் தான் வந்து இந்த irreducible பாலினாமியல். ஸோ அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து ஜீரோக்கு கொண்டு போற பாலினாமியல்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணா போதும். ஸோ அது என்ன பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொன்னா போதும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எடுக்கலாம். தென் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2, ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் 0 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, ரைட், ஓவர் கியூ. இந்த பாலினாமியலுக்கு இது ஜீரோவா இருக்கு. இதை விட குறைஞ்ச டிகிரியில் ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு இது ஜீரோவா இருக்க முடியுமா? எக்ஸ் ஸ்கொயரை விட லீனியர் பாலினாமியல் இருக்கும், எக்ஸ் மைனஸ் சம்திங். தென் அது அப்ப சிங்கிள் டிகிரியில இருக்க பாலினாமியல்னா தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்றது தான் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஜீரோவா இருக்க லீனியர் பாலினாமியல். தட் இஸ் நாட் எலமெண்ட் ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 தான் மினிமல் டிகிரி விச் சாட்டிஸ்ஃபை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்ப இதுதான் இந்த irreducible பாலினாமியல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஓவர் ஆர். irreducible polynomial of square root of 2 over q is nothing but x square minus 2, right? இங்க என்ன கேட்டிருக்காங்க? degree of square root of 2 over q. This is nothing but degree of irreducible polynomial of square root of 2 over q, that is x square minus 2. இதோட டிகிரி வந்து 2. So the answer is 2, right? ஸோ அப்போ ஒரு எலமெண்டோட டிகிரின்றது இப்படிதான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வேற ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க இதை வந்து
ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஆல்பா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ், ஏற்கனவே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இந்த எலமெண்ட்டை இன் ஆர் எடுத்துக்கிறோம். வாட் இஸ் த degree of alpha over q? இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், ஓவர் கியூல இந்த இந்த எலமெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற பாலினாமியல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அந்த பாலினாமியல்ஸ்ல மினிமல் பாலினாமியல், மினிமம் டிகிரி பாலினாமியல் எது இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் அதோட டிகிரி தான் டிகிரி ஆஃப் ஆல்பா ஓவர் கியூ. ஸோ மினிமல் பாலினாமியல்ஸ் லீனியர் அல்ஜிப்ரால படிச்சிருப்பீங்கல்ல, அதே போலதான் அங்க மினிமல் பாலினாமியல் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, சப்போஸ் ஒரு அனிகுலேட்டிங் பாலினாமியல் தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து மினிமல் பாலினாமியல் போவீங்க. ஏன்னா எந்த அனிகுலேட்டிங் பாலினாமியலையும் மினிமல் பாலினாமியல் டிவைட் பண்ணும். அதே கான்செப்ட் தான் இங்க 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 இந்த ஆல்பான்னு போடுறதுக்கு பதிலா லீனியர் அல்ஜிப்ரால அந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்பீங்க, இதே செட்டு தான் அங்க. ஸோ அப்ப நீங்க இந்த பி ஆஃப் எக்ஸ் தான் வந்து மினிமல், இதுல இருக்க மினிமல் பாலினாமியல்னு வச்சுங்களேன். தென் எனி எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு கெர்னல் ஆஃப் பை ஏ, p of x divides f of x, right? f of x element of இந்த ஐடியல்னா என்ன அர்த்தம், f of x equal to p of x into some other polynomial. இந்த செட் அப்படி தானே டிஃபைன் பண்றோம். இதெல்லாம் ஜெனரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், இப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா இந்த நோட்டேஷன் என்ன அர்த்தம், this is equal to g of x p of x such that g of x from f of x. இதுதானே இந்த நோஷனுக்கான இந்த செட்டுக்கான அர்த்தம். ஸோ அப்ப இதுல f of x ஒரு பாலினாமியல் எடுத்தனா that is equal to g of x p of x, then p of x divides f of x, right? அப்ப உங்களுக்கு அந்த ஆல்பா ஜீரோவா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பாலினாமியல் நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கனாலும் அதுல இருந்து உங்களோட அந்த மினிமல் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணிடலாம். மினிமல் ரெடியூசிபிள் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் நீங்க ஃபைண்ட் பண்ணிட முடியும். சோ இந்த எலமெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற, சொல்லுங்க ஹலோ சார், பாலினாமியல் p of x equal to alpha power 4 minus 2 alpha square minus 2 equal to 0 சார். ஓகே, பாலினாமியலா சொல்லும்போது இன்டர்வென்ட்ல சொல்லுங்க, x வச்சு சொல்லுங்க. சோ x பவர் 4 minus 2x minus 2 இந்த பாலினாமியல் சார். ஓகே, 2x ஸ்கொயர். இதுதான் இந்த ஆல்பாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற பாலினாமியல். ஓகே, ஆல்பா இஸ் 0 ஆஃப் x பவர் 4 minus 2x ஸ்கொயர் minus 2. ஓகேவா? அப்ப இதுதான் இதுக்கான அந்த ஜெனரேட்டிங் பாலினாமியலா இல்ல இத வேற பாலினாமியலான்றதை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஆனா நமக்கு என்ன தெரியும், ஒரு பாலினாமியல் இதை சாட்டிஸ்ஃபை பண்ற, இதை ஜீரோவா வச்சிருக்க ஒரு பாலினாமியல் கிடைச்சிட்டாலே அதோட ஃபேக்டர் தான் வந்து அந்த மினிமல் பாலினாமியலா இருக்க முடியுன்றதை படிச்சிருக்கோம். ஜெனரேட்டிங் பாலினாமியல் ஷுட் டிவைட் இந்த பாலினாமியல், இந்த பாலினாமியல் டிவைட் பண்ணும். சோ அப்ப இதோட ஃபேக்டரா தான் அது இருக்க முடியும். இதோட ஃபேக்டர்னா இதுவே கூட இதுக்கு ஒரு ஃபேக்டர் தான், இதுவே இருக்கலாம் இல்ல இதை விட சின்ன ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். சோ இப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்து அந்த ஃபேக்டரைசேஷன்ல ஆல்பா எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றத பாருங்க. சோ ஃபேக்டரைசேஷன் இஸ் ஓவர் கியூ, கியூல தான் இருக்கணும் நமக்கு அந்த ஜெனரேட்டிங் பாலினாமியல்ன்றது. இது கியூல ஃபேக்டரைஸ் பண்ண முடியுங்களா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்? கியூல அதை வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ணி எழுத முடியாது. பை ஐசன்ஸ்டீன் கிரைட்டீரியா என்ன சொல்லுது? ஐசன்ஸ்டீன் கிரைட்டீரியா சார், ஒரு பிரைம் எடுத்துக்கணும், பிரைம் டிவைட்ஸ் a0
ம் ரைட். பிரைம் எடுத்துக்கணும். அந்த பிரைம் வந்து doesn't divide leading coefficient and divide all other coefficients, and the prime square does not divide the constant term. Constant. இங்க அந்த prime is nothing but 2. 2 வந்து does not divide the leading coefficient 1 and divides all other coefficients. Those are -2. And p square is 4, that does not divide 2, the constant term. அப்ப by Eisenstein criteria, this polynomial x power 4 minus 2x square minus 2 is irreducible over q. அப்ப இது ரெடியூஸ் பண்ண முடியாது q ல. சோ அப்ப இதுதான் smallest polynomial which satisfies alpha. சோ இதுதான் அந்த generating polynomial. இதுதான் நம்ம irreducible polynomial of alpha over q னு சொல்றோம். This is equal to x power 4 minus 2x square minus 2. So degree of square root of 1 plus square root of 3 over q is 4, right? So இந்த over எந்த ஃபீல்டுன்றது முக்கியம் இங்க. சப்போஸ் இது ஓவர் ஆர்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஓவர் ஆர் இருந்ததுன்னா then this reducible polynomial is nothing but x minus square root of 1 plus square root of 3. Then the degree of square root of 1 plus square root of 3 over over r is 1. Over the underlying field பொறுத்து இந்த டிகிரி சேஞ்ச் ஆகும், இந்த எலமெண்டோட டிகிரின்றது. சார் ஓவர் ஆர் இருக்கும்போதுங்க சார் x ஓவர் minus ஆர் x மைனஸ் இது ஒரு எலமெண்ட் தானே, இது ஆர்ல இருக்க ஒரு எலமெண்ட் தானே, இரேஷனல் நம்பர். சோ அப்ப x மைனஸ் இந்த எலமெண்ட். சோ இந்த எலமெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் அந்த லீனியர் ஸ்கொயர்னு சொல்லணுமாங்க சார்? x ஸ்கொயர்னே சொல்றீங்க, just x minus square root of 1 plus square root 3ங்க. இந்த பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்றீங்க r ல x minus square root of இந்த எலிமெண்ட் q க்கு ஒரு ரூட்டா வருது சார். சாரி c க்கு சார். c க்கு வரலாமே, தப்பே இல்லையே. r க்கே வரும்போது c சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க சார். இப்ப நம்ம அத இன்னும் கொஞ்சம் நம்ம சார் கொஞ்சம் லைட்டா யோசிச்சு சொல்றேன் சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ரெண்டு ரூட் கிடைக்கும்லங்க சார்? ஆமா, ஒரு ரூட் வந்து 3 வெளியே வர்றப்ப -1.77 வரும் சார். கேன்சல் பண்ணிட்டு வெளியே வர்றப்ப ஐயா வருமா சார்? எப்ப இந்த பாலினாமியல் சொல்றீங்க? இப்ப லாஸ்ட் எழுதிருக்க பாலினாமியல் சொல்றீங்களா இல்ல மேல இருக்க பாலினாமியல் சொல்றீங்களா? இதுதான் சார். இதுக்குங்களா? இதுக்கு ஒரே ஒரு ரூட் தாங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சார்? ஹலோ, இந்த பாலினாமியலுக்கு தான் 4 ரூட் இருக்கும். இந்த பாலினாமியலுக்கு ஒரே ரூட் தான் இருக்கும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இது ஒரு எலமெண்ட்டுங்க, இது ஆர்ல இருக்க ஒரு எலமெண்ட்டுங்க. அது ஓகேவா? இது ஒரு நம்பர், ஆர்ல இருக்க நம்பர் தானுங்க இது சார். அப்ப ரெண்டு ரூட் இருக்குல்லங்க சார்? எப்படிங்க ரெண்டு ரூட் இருக்கும்? எங்களோட டவுட் என்னன்னா, அந்த √3 வந்து வெளியே வர்றப்ப பிளஸ்ல எடுக்காம மைனஸ்ல எடுத்தோம்னா -1.7 எடுக்கிறப்ப நீங்க இது வெளியில எடுக்காதீங்கன்றேன். இது ஒரு நம்பர், இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்கன்றேன். இது ஒரு ரியல் நம்பர். இந்த நம்பரோட வேல்யூ எனக்கு மைனஸ் ஐல வருது சார். எந்த நம்பர்? எதுக்குங்க சார்? நார்மலா இந்த பாலினாமியலுக்கு வந்து நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா x² -2 எடுத்து நம்ம பண்ணிடலாம் சார். குவாட்ரேட்டிக் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு குவாட்ரேட்டிக் ஃபார்முக்கு அதை பண்ணுவீங்க. ஏங்க இது நான் இப்படி உங்களை பண்ணவே சொல்லுங்க. x = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் √3 எடுக்க சொல்லல. அங்க இருக்கிறது மைனஸ், x மைனஸ். இது ஒரு பாலினாமியல் இல்ல. திஸ் இஸ் பாலினாமியல் ஓவர் r of x, ரைட்? கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஒரு ரியல் நம்பர் இருக்கு. இது ஒரு ரியல் நம்பரா பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்றது ஒரு ரியல் நம்பர். இங்க இமேஜினரி வேல்யூஸ்லாம் இல்ல. சோ இது வந்து ஒரு ரியல் நம்பர், கான்ஸ்டன்ட் நம்பர் இல்ல, சரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்ல. இது ஒரு ரியல் நம்பர், இதோட கோஎஃபிஷியன்ட் ஒரு ரியல் நம்பர். அப்ப இப்படி இருக்க ஒரு லீனியர் பாலினாமியல், ஒரு டிகிரி இருக்க பாலினாமியல் வந்து r of x ல இருக்கும்.
ஒரு டிகிரி இருக்குன்னா அதுக்கு ரூட் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அதான் ஃபண்டமெண்டல் தியரமா அல்ஜிப்ரா சொல்லுது. n ஒரு பாலினாமியல் டிகிரி என்னன்னா there is அட்மோஸ்ட் n ரூட்ஸ். அது தவிர அதிகமா ரூட் இருக்காது. அப்ப இந்த பாலினாமியலுக்கு ஒரே ரூட் தான் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் இந்த நம்பர் தான். இந்த நம்பரை நீங்க எக்ஸ்க்கு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். ஆர் ஆஃப் எக்ஸ்ல இந்த ஆர்ல வந்து இந்த நம்பர் இருக்குல்ல, திஸ் இஸ் ரியல் நம்பர், ரைட்? நீங்க இது குழப்பிக்க தேவையில்ல, எக்ஸ் ஸ்கொயர்லாம் போக தேவையில்ல. நான் உங்களை வந்து இது ஈக்குவல் டுன்னு நான் எடுக்க சொல்ல. இது வந்து இட்ஸ் பாலினாமியல் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ். தென் இந்த எலமெண்ட் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ். therefore it is algebraic over r. சார் இன்னொரு டவுட் சார். கேளுங்க சார். இந்த எலமெண்ட் ஓவர் சில நம்ம எடுத்துக்கிட்டு டிகிரி ஓவர் ஆர்ல பார்த்தா என்ன சார் கிடைக்கும்? ஓகே பாப்பா இருங்க. இது சில இருக்க எலமெண்ட் தான். ஆமா சார், இது சில எடுத்துக்கிறோம். சில எடுத்துக்கோங்க. அங்கேயும் இதே தானே, ஓவர் ஆர்ல பார்க்க போறீங்கன்னா அகைன் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்ற எலமெண்ட் வந்து சரி இந்த பாலினாமியல் வந்து இஸ் an element of r of x, ரைட்? நீங்க இது சில எடுத்தாலுமே இந்த பாலினாமியல் r of xல இருக்குமா இருக்காதுங்களா? அகைன் இந்த பாலினாமியல் இஸ் an element of r of x. r of xல இருக்கு இந்த பாலினாமியல். ஓவர் சில எடுக்கறப்ப இன்னொரு ரூட் இதுக்கு மைனஸ் ஐல ஒரு டேர்ம் கிடைக்கும் சார். ரெண்டு டேர்ம் கிடைக்கும். நீங்க எங்க வேணாலும் இத எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு லீனியர் பாலினாமியல். அதாவது எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க என்ன எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ரூட் 3க்கு நீங்க சொன்ன மாதிரி 1.7 அதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரூட் 3யோட வேல்யூ 1.7ங்க சார் அவங்க சொன்ன மாதிரி. பிளஸ் 1 பிளஸ் 1.7னா 2 something. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா அகைன் யூ வில் கெட் பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் மைனஸ் சம் பாசிட்டிவ் வேல்யூ. அதைத்தான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஐன்னு. அத கன்ஃபியூஸ் பண்ணல சார். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி ரூட் 3க்கு வந்து 1.732 வேல்யூ இருக்கு. இன்னொரு வேல்யூ மைனஸ் 1.732 சீல எடுக்கிறப்ப இருக்குல்ல சார். அப்ப சீல எடுத்து வர்றப்ப நான் இன் ஆர்ல நம்ம இன் ஆர்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஆனா இன் சீல வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும்ல சார். ஓகே, அப்ப அந்த இன்னொரு வேல்யூக்கு நம்ம பேசணும்ல சார், அதனால கேட்டேன். ஓகே, உங்களுக்கு ஓகே புரியுது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த நம்பர்ன்றது இட்ஸ் நாட் ஒன்லி ரியல் நம்பர், இதுல வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா சார், ஓவர் சீல பாக்குறப்ப நமக்கு ரெண்டு கிடைக்குது, அதனால தான் கேட்டேன். ஓகே, அதாவது இது நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரா பார்க்க சொல்றீங்க. ஓவர் சீன்னு மீன் பண்ணும்போது இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துக்க சொல்றீங்க, ரைட்? ஆமா சார். ஓகே ஓகே, அப்படி நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இது நீங்க சொன்ன மாதிரி உங்க ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். சப்போஸ் நான் இதை நீங்க உங்களோட நம்பரா எடுக்கும்போது இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எடுத்து பண்ணும்போது மைனஸ் வேல்யூ வரும்போது இது மைனஸா வந்துடும். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் ஆக்ட் ஆகுன்றீங்க. ஸோ அப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஆர் ஆஃப் எக்ஸ்ல வந்து இதை வந்து ரூட்டா வச்சுக்கிற மாதிரி ஒரு பாலினாமியல் கிடைக்குமான்றது சந்தேகம். கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி லீனியர் ஃபேக்டர் கண்டிப்பா வராது. ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + √3 ஆர் ஆஃப் எக்ஸ்ல இருக்காது, பிகாஸ் இது காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ஸோ அப்ப அடுத்த பவர்ல இருக்குமான்றதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது இருக்க ஓகே ஓகே, அது வந்து இருக்க வாய்ப்பு குறைவுங்க. ஸோ அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்காது நமக்கு பிரச்சனை இருக்காது. ஓவர் சீல் எடுத்தா பிரச்சனை வருமான்னு கேக்குதா சார் கேட்டேன் டவுட். ஓகே, அதாவது இதை வந்து நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா யோசிச்சீங்கன்னா வருமானதுதான். ஓகே ஓகேங்க, எனக்கு புரியுது. இதை நான் ரியல் நம்பர் நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். அஷ்யூம் பண்ணிட்டு நான் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம்னு நீங்க இப்ப சொல்றீங்க. ஓகே, திங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ விஷயம் இதுதான். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். இது என்ன வருதுன்றது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப எனக்கும் தெரியல, நீங்க கேட்கவும் எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. சப்போஸ் இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்ததுன்னா ஆர் ஆஃப் எக்ஸ்ல ஒரு பாலினாமியல் கிடைக்குமா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி? சோ அந்த பாலினாமியல் ஃபைன் பண்ண முடியுமான்றதுதான் கேள்வி. சோ ஃபைன் பண்ண முடியுதான்றத ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நானும் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன் அப்படி ஒரு பாலினாமியல் ஃபைன் பண்ண முடியுதான்ட்டு. சோ இந்த டெஃபினேஷனோட அர்த்தம் இதுதாங்க. அது ஓகே இல்ல? ஓகேங்களா? அது புரிஞ்சதுன்னா ஓகே. இதை வந்து எனக்கு இப்ப தெரியல, இது காம்ப்ளெக்ஸா எடுத்தோம்னா ஆர் ஆஃப் எக்ஸ்ல ஒரு பாலினாமியல் இருக்குமான்றது தெரியல. அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது நம்ம வந்து ஹோம்ஒர்க்கா எடுத்துப்போம். ரைட்.
அடுத்து நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷன் வந்து பண்றோம். அடுத்து என்ன பார்த்திருந்தோம்? சப்போஸ் so E is a extension field of F and alpha is algebraic over F அப்படின்னு எடுத்திருந்தோம்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்னா, ஏற்கனவே இது அல்ஜிப்ரிக்கா இருந்ததுன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு எவாலுவேஷன் ஹோமோமார்பிசம்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லைங்க. கர்னல் ஆஃப் அந்த ஹோமோமார்பிசம் is nothing but is generated by irreducible polynomial of alpha over F. ஸோ இதோட இந்த கர்னல வந்து ஜெனரேட் பண்ற அந்த பாலினாமியல தான் irreducible polynomial of alpha over F நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம், ரைட்? அண்ட் இது வந்து ஒரு மேக்ஸிமல் ஐடியல். சின்ஸ் இது irreducible polynomial generated by irreducible is maximal ideal in f of x. Therefore f of x over ideal generated by irreducible polynomial field is isomorphic to right. F of x over kernel of pi of alpha is isomorphic to image of the homomorphism. Right. அப்ப இந்த ஃபீல்டுன்றது இஸ் ஐசோமார்பிக் டு சம் சப்ஃபீல்ட் ஆஃப் E. அண்ட் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபீல்டு இஸ் ஐசோமார்பிக் டு சம் சப்ஃபீல்ட் ஆஃப் E and அந்த சப்ஃபீல்டு இஸ் த okay f of x over irreducible of alpha is isomorphic to some subfield of E and this is the smallest subfield. So in the observation நம்ம so இதுக்கான ப்ரூஃப் தரல. ஏன் அது ஸ்மாலஸ்ட்ன்றது கொஞ்சம் லென்த்தி ப்ரூஃப், அது வேண்டாம். ஸோ இது ஒரு ஸ்மாலஸ்ட் சப்ஃபீல்டு. எதை கண்டெயின் பண்ணிருக்கு? இட்ஸ் கண்டெய்னிங் F and also the algebraic element alpha. ஓகேங்களா? இந்த E, அதாவது இந்த ஒரு சப்ஃபீல்டு, இந்த ஒரு ஃபீல்டு நம்ம அப்சர்வ் பண்ணீங்க, இது ஐசோமார்பிக் டு சம் சப்ஃபீல்டு ஆஃப் E and அந்த சப்ஃபீல்டு தான் ஸ்மாலஸ்ட் சப்ஃபீல்டு which contains the field F and the element alpha. இது ரெண்டுத்தையும் கண்டெயின் பண்ணிருக்க ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு. we shall denote அந்த சப்ஃபீல்டை நம்ம f of alpha அப்படின்னு சொல்லி denote பண்ணுவோம். denote this field by f of alpha, f adjoining alpha, right? so இந்த செட் எப்படி அப்சர்வ் பண்றதுன்றது நெக்ஸ்ட் ஒரு தியரத்துல நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி I like to define this. What is simple extension? So E is a extension of F, then E is called simple extension if E equal to f of alpha for some alpha from E. So when in the f of alpha is equal to extension field E இருக்கோ,
So இது விட்டு தள்ளுங்க, இந்த ஈ விட்டு தள்ளுங்க. Then this f of alpha is containing f, right? So the f of alpha is also a extension field of f. இந்த f of alpha தான் நம்ம சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் சொல்றோம். ஒரே ஒரு அல்ஜிப்ரிக் எலமெண்ட்டை அட்ஜாயினிங் பண்றதுனால கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டை தான் நாம சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் சொல்றோம். So அப்ப simple extension, when alpha is algebraic, simple extension is possible. Simple extension வந்து நமக்கு கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வழியா இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணலாம்? நம்மளோட தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எடுப்போம். நம்மளோட எஃப் வந்து ஆர். ஓகே, ஸோ சரி, இந்த ஆருக்கு இருக்க ஒரு சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கோமே. தென் C is simple extension for, we can view C as nothing but is isomorphic to R over I. Set of real numbers ஓட I மட்டும் நீங்க adjoin பண்ணீங்கன்னா you get C, right? So இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது we will see. So C simple extension of R. இந்த ஒரு தேர் எடுத்துப்போம். Suppose E is the simple extension of F. So simple extension na this alpha is algebraic element over F. Algebraic element na நம்ம என்ன படிச்சிருக்கோம்? Irreducible polynomial கிடைக்குன்னு படிச்சிருக்கோம். Alpha is algebraic polynomial na let the degree ஒரு irreducible polynomial கிடைக்கும்ல, அந்த டிகிரியை வந்து degree of irreducible polynomial of alpha over F is given, that is n greater than or equal to 1. Then every element beta of the simple extension, இந்த simple extensionல இருக்க ஒரு எலமெண்ட்டும் எப்படி இருக்குன்னா can be uniquely represented as beta equal to b naught plus b1 alpha plus b2 alpha square up to bn minus 1 alpha power n minus 1. When the n என்றது is a degree of this irreducible polynomial over irreducible polynomial of alpha over f. அங்க ஒரு irreducible polynomial கிடைக்கும்ங்க, அந்த பாலினாமியலோட டிகிரி என்னவோ அது வழியா தான் சொல்றோம். சப்போஸ் அந்த டிகிரி என்னன்னா தென் எந்த ஒரு ஆல்பாவையும் சரி எந்த ஒரு எலமெண்ட் ஃப்ரம் f of alphaவும் is generated by 1 alpha up to alpha power n minus 1. இந்த n எலமெண்ட்ஸால ஜெனரேட் பண்ணிடும் அப்படின்னு இந்த தியரம் சொல்லுது. ஸோ சிம்பிள் எக்ஸ்டென்ஷன்ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஆஃப் த ஃபார்ம் இது f of alpha is nothing but இந்த ஃபீல்ட்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் is beta naught beta 1 alpha up to beta n minus 1 alpha n minus 1 where beta is from f. இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். ஸோ அப்ப இங்க வாங்க, இந்த r of iன்றது r ஓட i அட்ஜாயின் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்? r over I, சாரி. So I is algebraic over எந்த அந்த irreducible polynomial சொல்லுங்க. I is algebraic over R, right?
ஸோ எந்த பாலினாமியலுக்கு இது 0வா இருக்கும்? ஸ்மாலஸ்ட் டிகிரி பாலினாமியல், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் irreducible polynomial of I over R. ஸோ அப்போ டிகிரி 2. ஸோ அப்போ the R of I இன்றது is nothing but elements generated by 1 alpha up to alpha power n minus 1. Here n is 2, therefore alpha. So this is generated by 1 comma alpha. Alpha is I here, therefore it is generated by 1 and I. So that is B0 plus B1I. B0 and B1 is element of R. So this is nothing but complex, set of complex, right? So it is nothing but C. So by this theorem, இந்த theorem, இந்த example நம்ம வந்து view பண்ணிருக்கோம் இந்த theorem வழியா. Y R of I is isomorphic to C அப்படின்ட்டு. Right? Okay. சரிங்க, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இது ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ மீதியை நீங்க பாருங்க. இதுவரை டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் நீங்க கேளுங்க. ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு வரை சொல்லிட்டோம், சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் வரை சொல்லியிருக்கோம். அடுத்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு வந்து இந்த நோட்ஸ்ல எழுதியிருக்கேன். ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட்ஸ், டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன்னா என்னன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ நீங்க படிச்சு பாருங்க, சந்தேகம்னு நீங்க கேட்கலாம் அந்த வாட்ஸ்அப் வழியா. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல ஏதோ சந்தேகங்கள் இருந்தா you can ask. இல்லைன்னா நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். சார் அந்த nth ரூட் ஆஃப் அந்த நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம்லங்க சார். ஆமாங்க, அந்த நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதுதான் இல்ல எந்த ப்ராப்ளம் பண்ணிருக்கோன்றது மட்டும் சொல்றேன். அது நோட்ஸ்ல இருக்கான்றது தெரியல. இல்லைன்னா நான் கொஞ்சம் எழுதி அனுப்புவேன். nth ரூட் ஆஃப் யூனிட்டி பத்தி படிச்சோமா என்ன நீங்க எக்ஸாக்ட்? ஆமா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் சார் லாஸ்ட் வீக்ல. அந்த நோட்ஸ் இல்லைங்க சார் அதுல. ஓகேங்க, சரிங்க. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பத்தி என்ன, அதை எப்படி வியூ பண்ணணும் அப்படின்றது சொல்லணுங்களா? எஸ் சார். ஓகே ஓகே, அது நான் ஷேர் பண்றேங்க. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது சொல்றீங்களா? சார் ஒரே ஒரு क्वेश्चन சார். சொல்லுங்க சார். √2 + கியூப் ரூட் ஆஃப் 5 அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ அதனோட டிகிரி பார்க்கணும் எப்படிங்க சார் பார்க்கணும்? இருங்க ஒரே நிமிஷம். ஓகே சார். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். √2 + √2 கியூப் ரூட் ஆஃப் 5 சார். கியூப் ரூட் ஆஃப் 5. ஓகே, இதுக்கு என்ன பண்ணனும்? அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ சொல்லிருக்காங்க சார். டிகிரி கண்டுபிடிக்கணும் சார். ஓகே ஓகே ஓகே, இந்த எலிமெண்டோட டிகிரி ஃபைண்ட் பண்ணனும் ஓவர் கியூல. எஸ் சார். ஓகே, சோ இப்போ இந்த எலிமெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற பாலினாமியலை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ற பாலினாமியல் நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 equal to cube root of 5. ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ வருதுங்களா? முதல்ல அதை செக் பண்ணணும். அந்த பாலினாமியல் நீங்க ஃபைண்ட் பண்ணணும் முதல்ல. அதை ஃபைண்ட் பண்ணிட்டு அதோட அதை ரெடியூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்க ஃபேக்டர்ஸ்ல எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றது நீங்க பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம அந்த ஆல்ஃபா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிப்போம்ல, அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா வாட் யூ கெட், அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கியூல ஒரு பாலினாமியல் இருக்கு, கியூ ஆஃப் எக்ஸ்ல ஒரு பாலினாமியல் கிடைக்கிற பாலினாமியல் இதை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த பாலினாமியல் வந்து ஆர்ல தான் இருக்கு, கியூல இல்ல. ஆல்ஃபா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 5ன்னு வருது.
ரைட். அதை நீங்க திருப்பி அதையும் இன்னும் நீங்க முழுசா பண்ணீங்கன்னா ஓவர் ஆர்ல தான் வருது. இந்த எலமெண்ட் வந்து அல்ஜிபிரிக் ஓவர் கியூன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா அவங்க நீங்க கேக்குற கேள்வியில? எஸ் சார். சோ தட் சார் நோட்டேஷன்ல ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்க சொல்லிட்டு அப்புறம் சோ தட் தான் சொல்லியிருக்காங்க சார். ஓகேங்க. ஸோ அல்ஜிபிரிக் ஓவர்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஸோ தெரியல. இது டைரக்டா இப்படி இந்த பாலினாமியல் வரல. அந்த பாலினாமியல நீங்க ஃபைன் பண்ணிட்டு அப்புறமேல் தான் இது பண்ணணும். ஓகே, நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல டைம் இருக்கும்போது பண்றேங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, அதாவது என்ன நீங்க பண்ணணும்னா இதுக்கு வந்து நீங்க அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த பாலினாமியலை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும். பாலினாமியல் ஃபைன் பண்ணிட்டு நீங்க எப்படி மினிமல் பாலினாமியல் லீனியர் அல்ஜிப்ரால ஃபைன் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் அந்த பாலினாமியல் ஃபைன் பண்ணிட்டா அதோட ஃபேக்டர்ஸ்ல எந்த பாலினாமியல் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த லீஸ்ட் டிகிரி பாலினாமியல் தான் அதுக்கான இர்ரெடியூசிபிள் பாலினாமியல். சப்போஸ் அதை ஃபேக்டரைஸே பண்ண முடியல, இர்ரெடியூசிபிள் பாலினாமியலா இருக்குன்னா தென் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பாலினாமியல் தான் இதுக்கான அந்த இர்ரெடியூசிபிள் பாலினாமியல். அதோட டிகிரி தான் இந்த எலமெண்டோட டிகிரி. ஸோ அப்படிதான் இதை நீங்க அப்ரோச் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணுவாங்க பின்னாடி டைம். ஓகே சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ எவ்ரிவன். ஓகே.